மிதுன லக்னத்துக்கு இந்த ராகு திசை எந்த வித பலன்கள் தருது? நல்ல பலம். ராகு வந்து யோகமான என்னதான் மிதுனத்தில் இருக்கிற ஒரு ராகு வந்து நல்ல ஒரு ராகுவா இல்லைனாலும் ராகு திசை வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும், நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சுக்கிரனோட வீட்டில் இருக்கும்போது ராஜோகாதிபதி சுக்கிரன் போல் செயல்படுவார். 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ராகு இருக்கும் பொழுது ஆல்ரெடி ராகுனாவே அந்நிய சூழ்நிலையில் கொண்டு போகக்கூடியது. நார்த் இந்தியா நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே போய் வேற மொழிகள் பேசக்கூடிய இடத்துல வாழ வைக்கிறது. அது 8ல சம்மந்தப்பட்டாருன்னா கேட்கவே வேண்டாம். வெளியில போனா டக்குன்னு அப்ளை பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தர் நண்பர் போனவன் நம்மளை கூப்பிடுவான், நம்ம போவோம், விசா கிடைச்சிரும், போயிடுவோம், இருக்க மாட்டோம். அங்கேயே போய் 18 வருஷம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்தாங்க, கல்ஃப்ல இருந்தாங்க, துபாயில இருந்தாங்க, லிபியால இருந்தாங்க, எதையோ சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி திடீர்னு அப்படி போறாங்க அப்படின்னா அந்த 8ஆம் வீட்டுல ராகு சம்மந்தப்படுறது தான். அது மிதுன லக்னத்துக்கு மகரத்துல இருக்கக்கூடிய ராகு, அது மகரமே சரராசியாக இருப்பதனால வெளிநாடு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த ராகு தசை அதிகமா நடக்கும் பொழுது வெளிநாடு அந்நிய சூழ்நிலையில் வாழ்வார். இப்போ ஒன்னும் இல்லை சார், இந்த நாங்க வந்து வெளிநாட்டுல இருக்கேன், இப்ப நான் உள்நாட்டுக்கு வரலான்னு பாக்குறேன், இந்தியாவுக்கு வரலான்னு பாக்குறேன் அப்படின்னு கன்சல்டேஷன் எவ்ரி அதர் டே வந்துட்டே இருக்கு எனக்கு. அதெல்லாம் நான் எதை வச்சு நான் பலன் சொல்ல முடியும்னா, இது மாதிரி ராகு தசை நடக்குதா, ராகு தசை முடியுதா, அடுத்து வரக்கூடிய தசைகள் எப்படி இருக்குது, அந்நிய சூழ்நிலையே வாழ்ற மாதிரி கொடுக்குதா, அல்லது ஊருக்கு போய் ஓனான தன்மையான சூழ்நிலையில அவங்களோட ஓன் பழக்கப்பட்ட சூழ்நிலையில வாழ்ற மாதிரி வருதாங்க இருக்கு. இந்த ராகுவோட காரத்தும் நம்ம உதவுது நமக்கு.